சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலுமெய்த்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சுக்கிலாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனந்தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. திருச்சிற்றம்பலம். ஊனாய் உயிரானாய் உடல் ஆனாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடல் ஆனாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அரட்டுறையுள் ஆளாய் உனக்காளாய் நீ அல்லேனெனலாமே. அண்ணலே என்னை ஆண்டு கொண்டருளிய அமுதே விண்ணிலே மறைந்தருள் புரி வேதநாயகனே. கண்ணினால் திருக்கையிலையில் இருந்த என் கோலம் நன்னினான் தொட நயந்தருள் புரியன பணிந்தார். திருச்சிற்றம்பலம். ஒன்றவன் தானே இரண்டவன் நின்னருள் நின்றனன் மூன்றெனுள் நான் குணர்ந்தானைந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் எழும்பல் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தட்டே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. சிற்சபேஷா சிவசிதம்பரம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். எம்பெருமான் தில்லை அம்பல நடராஜனின் திருப்பாதார விந்தங்களை வீழ்ந்து பணிந்து வணங்கி திருபாவடுதுறை ஆதின குரு முதல்வர் நமசிவாய மூர்த்திகளினதும் 24வது குருமகா சன்னிதானம் அவர்களினதும் பொன்னார் திருவடிகளை போற்றி பணிந்து வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்ற வணக்கத்தை கூறி நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். நாங்கள் திருமந்திரம் முதலாந்தந்திரத்திலே 19வது பிரிவு அன்பு செய்வாரே அறிவன் சிவன் என்ற தலைப்பு கீழே சில மந்திரங்களை பார்த்து நாங்கள் இறுதியாக 282வது மந்திரத்தை பார்த்து நாங்கள் அன்புரு சிந்தையின் மேலெழும் அவ்வொளி இன்புரு கண்ணியோடேற்கை செய்தன துன்புரு கண்ணி ஐந்தாடும் துடக்கத்து நண்புரு சிந்தையை நாடும் மின்னீரே.
என்ன சொல்றார் என்றால், இந்த அன்போடு மனதிலே நிறைந்த அன்போடு ஓங்கி ஒளிவிடுகின்ற அந்த சோதியாகிய சிவ ஒளி உயிர்களுக்கு பேரின்ப பெருவாழ்வை தர விரும்பி இறைவனுடைய அருட்பார்வை கொண்ட கண்களையுடைய பராசக்தியுடன் சேர்ந்து அருள் புரிய திருவிழங்கொள்ளும் அந்த சோதியா இருக்கிற சிவன் கண்ணன் சொல்லுவாளே, சரியா? அன்புரு சிந்தை மேலெழும் அவ்வளி இன்புறு கண்ணியோடு இந்த இன்பத்தை தருகின்ற நல்லது தருகின்ற அந்த கண்களை உடைய அருள் கண்களை உடைய அந்த சக்தியோடு சேர்ந்திருந்து இறைவன் அருள் செய்கிறான், கொண்டிருக்கிறான். இதனால ஆன்மாக்களை மாட்டி விடுகின்ற புறக்கிட்டு துன்பப்படுத்துகின்ற அந்த தன்மையிலிருந்து, சரியா, அந்த தன்மை தருகின்ற ஐம்புலங்கள் இருந்து விடுபடுவதற்கு நண்புரு சிந்தே நாடிமின் நீரே, இந்த இறைவனுடைய இந்த நேச நினைவோடு அன்போடு பக்தியோடு நீங்கள் அவரை நாடுங்கள், தேடி பிரார்த்தனை செய்யுங்கள், வணங்குங்கள். நம்முடைய திருவடிகளை தஞ்சம் என்று அடையுங்கள் என்று எங்களுக்கு திட்ட தெளிவாக உங்களுக்கு அளித்தருகின்றார் திருமூல நாயனார். இதை பார்த்த நாங்கள் இதை பார்க்க வேண்டிய 283. அது என்ன சொல்றார் என்றால், பேரின்பம். பேரின்பம் என்றால் என்ன? உணர்வு கட்டு அனுபவிக்கும் சிற்றின்பம் போன்றது பேரின்பம் ஆகும். இப்ப சிற்றின்பம் எவ்வளவு இன்பத்தை ஆண் பெண் இருவருக்கு தருகின்றதோ, அதே போல அந்த உயிருக்கு இறைவனோடு இருக்கின்ற அந்த முக்தி இன்பம் ஒரு பேரின்பமாக இருக்கிறது. உணர்வு கட்டு அனுபவிக்கும் இன்பம். இப்போ உணர்வு இல்லாமல் எல்லாம் சிவமயமாக இருக்கின்ற, எல்லாம் சிவஞ்செயலா இருக்கின்ற அந்த தன்மை இங்கே பேரின்பத்துக்கு சொல்லப்படுகின்றது. இந்த அன்பால இறைவனுடைய இறுகிய அன்பு, நெருங்கிய அன்பு, தளராத அன்பு, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்ற அந்த அன்பு இருக்கும் போது இந்த மனம் ஒடுங்கி அதை இறைவனோடு சேர்ந்திருக்க கூடிய அந்த ஒழுக்கம், அதாவது ஒருமுகப்படுத்த வல்லவர்களுக்கு கிடைப்பது இந்த வீட்டின்பமாகிய பேரின்பம் என்றதை இந்த மந்திரத்திலே சொல்கின்றார். 283. புணர்ச்சியுள்ளாயிலை மேலன்பு போல உணர்ச்சியுள் ஆங்கே ஒடுங்க வல்லாருக்கு உணர்ச்சி இல்லாது குலாவி உலாவி அனைத்தலும் இன்பம் அது இதுவாமே. உணர்ச்சியுள் ஆயில மேல் அன்பு போல உணர்ச்சியுள் ஆங்கே ஒடுங்க வல்லாருக்கு உணர்ச்சி இல்லாது குலாவி உலாவி அனைத்தலும் இன்பம் அது இதுவாமே. புணர்ச்சியுள் ஆயிலை மேல் அன்பு போல என்றால் சிற்றின்பத்துல இந்த பெண்களோடு கொண்டு இருக்கின்ற அந்த அன்பு, அந்த இன்பம், புணர்ச்சி காலத்தில் பெண்கள் மேல் வைத்த அந்த அன்பு. அவ்வையார் சொல்றார், காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் சொல்லி. ஆணும் பெண்ணும் மனமொத்து அவங்க ஒன்று சேருகின்ற அந்த அன்பு, ஆணும் பெண்ணும் இணைந்திருக்கிற அன்பு, அந்த அன்பு போல இருவரும் அன்புரிய கூடும்போது ஆடவர் மகளிர் மீது காட்டுகின்ற அந்த அன்பு அளவிறந்த அன்பு, ஏராளம் அன்பு, மிக கூடிய அன்பாக இருக்கும். அதான் புணர்ச்சியுள் ஆயில மேல் அன்பு போல உணர்ச்சியுள் ஆங்கே ஒடுங்க வல்லாருக்கு. இந்த உணர்ச்சி என்றது இறைவனுடைய உணர்வு, இந்த பரிச உணர்வு, இறைவன் அப்படி சிந்திக்கிற உணர்வு. அதாவது சிரசின் மேல சகசடத்துல அந்த அந்த என்ன சொல்றது, இந்த 1000 நிலத்தாமரைன்னு சொல்லுவோம், அந்த இதுல இருக்கிற அந்த உணர்வு, அந்த அதுலேயே அங்கே இறைவனுடைய அந்த ஒளியோடு இந்த உயிராகிய ஒளி சேருகின்ற அந்த நிலை ஒடுங்க வல்லாருக்கு. உணர்ச்சியுள் அங்கே ஒடுங்க வல்லாருக்கு அந்த இறை உணர்வோடு இறை எண்ணத்திலே இந்த உயிருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உணர்வுகளும் ஒடுங்குகிற நிலை இருக்கும் போது, சரி, உணர்ச்சி வசப்பட்டு ஒன்றாக ஒடுங்கி இருக்கிறவர்களுக்கு
அதாவது சிவபெருமான் மேல வச்ச மாறாத இன்பம், மாறாத அன்பு. சரியா? இந்த எந்த விதமான குறைபாடும் இல்லாத நிறைவான அன்பு அப்படி வச்சு அதே சேர்ந்து அப்படியே அந்த உணர்ச்சியில அடங்கி இருக்கிறவர்களுக்கு, அந்த உணர்வோட ஒன்றித்து இருக்க வல்லவர்களுக்கு, உணர்ச்சி உலாங்கே ஒடுங்க வல்லாருக்கு உணர்ச்சி இல்லாது குலாவி இலாவி அணைதலும், உணர்வு கட்டு அப்படி எல்லாம் சேர்ந்திருந்து கடைசியில என்ன செய்யணும்? இந்த உணர்வு கட்டு, சரியா, வேற சிந்தனை கட்டு, உலக இன்பங்கள் நாட்டம் கட்டு எல்லாம் கட்டு, சரியா, அந்த குலாவி உலாவி அணைதலும் அந்த துவாத சார்ந்த வழியில, துவாத சார்ந்த வழி என்பது பிரமரந்திரம், அதுக்கு அடுத்தது பிரமரந்த இது சசலம், அதுக்கு மேலுள்ள அந்த ஒளிமயமான பரவழியான அந்த துவாத சார்ந்த வழியில சென்று கூடலில், அதான் குலாவி உலாவி அங்கே பொருந்தி சரியா சேர்ந்திருக்கிறது. குலாவி என்றது அங்கே இறைவனை கண்டு கொண்டிருக்கிறது. அது அவனோட சேர்ந்து அணைதலும் என்று இறைவனை இறுக்கி பிடிச்சு கொண்டிருக்கிறது, இறைவனை பற்றி பிடிச்சு கொண்டிருக்கிறது. அழைக்கிற போதோ அந்த பற்றாகிய உணர்ச்சி சிறிதும் தோன்றாதவாறு செய்தருடன் சிவன், அதாவது ஏற்கனவே அந்த உணர்ச்சி எல்லாம் இருந்து இறைவனோடு சேர்ந்து ஒடுங்கி இருக்கிறவர்கள், அந்த சிரசி மேலே இருக்கின்ற அந்த பரிச உணர்வோட கட்டுப்பட்டு இருக்கிறவர்கள், இப்படியே கட்டுப்பட்டு இறைவனோடு இறைக்கி ஒன்றித்து இருக்கும் போது அவருடைய உணர்வு எல்லாம் இறை உணர்வாக இருக்கும். அதான் உணர்ச்சி இல்லாது இறைவனோடு ஒன்றித்து இருக்கும் போது தனக்கென்ற ஒரு செயலற்று தான் அதுவாய் நிற்கின்ற நிலை, உணர்ச்சி அற்ற நிலை, எல்லாம் இறைவன் என்ற நிலை, தன் செயலும் இறைவன் செயலும் ஒன்றென்ற நிலை இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த அணைத்தலும் இறைவன் அந்த உயிரோடு சேர்ந்து ஒன்றித்து இருப்பான், உயிரை தன்னோடு இணைத்துக் கொள்ளுவான், அணைத்துக் கொள்ளுவான், சேர்த்துக் கொள்ளுவான். இன்பம் அது இதுமாகவே அப்படி இறைவனோடு ஒன்றித்திருக்கிற இன்பம், இந்த ஆண் பெண் உறவின் போது பெண்ணோடு சேர்ந்து அனுபவிக்கிற இன்பம் என்ற சிற்றின்பம் எவ்வாறு இன்பத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்றதோ அதே போல இறைவனோடு சேர்ந்து அவனோடு ஒன்றி இருக்கின்ற அந்த முத்தி இன்பம், திருவடி இன்பம், அத்திவித முத்தி இன்பம் சொல்லும் தரம் அன்று. அதே சரியா இந்த சிற்றின்பம் போல இருக்கும். அதாவது பேரின்பம் இந்த சிற்றின்பம் போல இருக்கு. சிற்றின்பத்திலே எப்படி ஆணும் பெண்ணும் இன்பத்தை அனுபவித்து அவர்கள் அப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அதுபோல இந்த உயிரானது இறைவனோட சேர்ந்து இருந்து அவனோடு கூடி குலாவி அணைந்து இருக்கிற இன்பம் வந்து ஒரு பேரின்பம், மிகப்பெரிய இன்பமா இருக்கும். அப்ப இறைவன் அப்படியான இன்பத்தை கொடுத்தோ சரியா, அவன் அந்த இன்பம் சிவத்தோடு ஒன்றுகளால விளைகின்ற அந்த பேரின்பம், இப்ப இன்பத்தை கொடுக்கிறவன் சிவன், இந்த உயிருக்கு அந்த ஒரு நன்மையை செய்கிறவன் சிவன், உயிரை தன்னோடு இணைத்துக் கொண்டு தஞ்சலாக அவற்றுக்கு அருள் புரிகிறவன் சிவன். அந்த கருத்தை இங்கே திருமூலர் வடிவாய் சொல்லுகின்றார். அதுதான் உதாரணம். புணர்ச்சியுள் ஆயில மேல் வைத்த அன்பு போல இங்கே உணர்ச்சி இல்லாது குலாவி உலாவி அணைதலும் இன்பம் அது இதுவாமே. அந்த இன்பம் இந்த பெண்களோடு ஆணும் சேர்ந்து அனுபவிக்கிற இன்பத்தை போல இந்த இன்பம் பேரின்பமும் இருக்கும். அது நிலைத்த இன்பம், சரியா, பேரின்பம். இந்த சிற்றின்பம் நிலைத்தல் இல்லாத தற்காலிக இன்பம் ஒன்றார். இப்ப பார்ப்போம். இந்த புணர்ச்சியுள் ஆயிலை மேல் அன்பு என்ற சொற்றொடரை பார்த்தோம் என்றால் இந்த கருத்து ஒத்த காதலர்கள் தான் புணர்ச்சியுள் ஆயிலை மேல், கருத்து ஒத்த ஒரே எண்ணம், ஒரே சிந்தனை, நாங்கள் ஒன்று சேருவோம் ஒருவர் மேல ஒரு வைத்த மாறா காதல் என்று சொல்லுவோம். அப்படி இருக்கும் போது வச்ச அன்பு, சரியா, அதான் புணர்ச்சியுள் ஆயிலை மேல் அன்புன்னு சொல்லி நான் சொன்னது போல ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள், சரியோ. மற்றது ஞானம் காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவுப்பட்டது இன்பம், சரியோ. மற்றது பரனை நினைந்து மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு என்று ஒரே பாடல் ஔவையார் இந்த அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்லப்படுது நான்கையும் வடிவாக காட்டுகின்றார். இந்த புணர்ச்சி என்றது பெண்ணோடு சேர்ந்து சேர்ந்த உறவு, ஆயிலை என்றது
அழகிய ஆபரணங்களை அணிந்த ஆபரணம் என்று வரும். அந்த அழகிய ஆபரணங்கள் பெண்ணுக்கு சேர்ந்து வந்தபடியால் அது ஆயிலை என்று சொல்லப்படுகிறது. உணர்ச்சியுள் என்பது ஈசனை அறிகின்ற, ஈசனை உணர்கின்ற அன்பு. அடிக்கடி நாங்கள் சொல்றது அந்த உணர்வு. கேட்டல், சிந்தித்த, தெளிதல், நித்தகூடல் என்ற ஞானம் பிறந்த பிறகு இறைவனோடு ஒன்று இருத்து அனுபவிக்கின்ற அந்த உணர்வு தான் இங்கே சொல்லப்படுகின்ற உணர்ச்சி. இறைவனோடு சேர்ந்து இருக்கின்ற அந்த அன்பு, இறைவனை எண்ணுகின்ற அன்பு, அது ஞானம். அந்த ஞானத்தை நாங்க உணர்வுபூர்வமாக அனுபவிக்கிறது தான் இந்த பேரின்பம். அதுதான் உணர்ச்சியுள், அதாவது தன்னுணர்வு. இறைவனுடைய உணர்வுல தன்னுணர்வு அடங்குகின்ற நிலை. உணர்ச்சி இல்லாத என்று அடுத்ததுல பார்த்தீங்கன்னா, இந்த இறை உணர்ச்சி உள்ளவர்களுக்கு உலக உணர்ச்சி இல்லை. உலகத்தோடு இருக்கின்ற அந்த லௌகிக ஆசைகள், லௌகிக இன்பங்கள், பற்றுகள் அதெல்லாம் அப்படி இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் கடந்த நிலையில இருப்பார். அப்ப எல்லாம் இந்த 36 தத்துவங்களையும் கடந்த நிலை, நாதம் கடந்த நிலை, நாதாந்த நிலையில அவர் இருப்பார். அதான் உணர்ச்சி இல்லாது. குலாவி என்றது மகிழ்தல், சேர்ந்திருத்தல். அது நாத நிலையில 36 தத்துவங்கள்ல மேலான நிலை நாத நிலை, இதனோட ஒன்று நிலை என்று சொல்லுவார். அது குலாவி. உலாவி என்பது இந்த நீந்தி திளைக்கிறது உலாவி. சரியா, நன்றாக சேர்ந்து அங்கே பார்த்து எல்லாவற்றையும் அனுபவித்து மகிழ்தல். இங்கே சொல்றது கேட்டால், இங்கே உலாவது என்பது துவாத சார்ந்த பரவழியிலே இறைவனோடு சேர்ந்து இருக்கிற ஒரு நிலை. அது உலாவி. அணைத்தல் என்பது சேருதல், அல்லது ஒரு தாய் குழந்தை அணைத்தல், கணவன் மனைவி அணைத்தல், பெற்றார் பிள்ளை அணைத்தல். இப்படி அணைத்தல் என்பது சேர்த்தல் என்றதுக்குள்ள வரும். இன்பம் அது இதுவாமே, அந்த பேரின்பம் இந்த சிற்றின்பம் போன்றதாகும். உள்ள ஒரே ஒரு வித்தியாசம், சிற்றின்பம் தற்காலிகமானது, பேரின்பம் நிலையானது என்பதை எடுத்துக்கொண்டா சரி. திருவந்தியாறுல 33வது பாட்டை பார்த்தது என்றால், பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாய் அங்கே முற்ற வரிசு, அதாவது முற்ற வரும் பரிசு உந்தி பெற முளையாது பந்தி பந்தம் என்று உந்தி பெற. பெற்ற சிற்றின்பமே பேரின்பம். நாங்கள் சிற்றின்பத்தை அனுபவித்து அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுபோலதான் பேரின்பமும் ஒரு இன்பமாக இருக்கும். சரியா, முற்றவரம் பரிசு, அது முத்தி, எங்களுக்கு முத்தியை தருகின்ற முற்றவரம் பரிசு மேலான பரிசாக இருக்கும். அது முளையாத பந்தம். இந்த பேரின்பத்துல சரியா, இந்த பந்தங்களும் பற்றுக்களும் பாசங்களும் இந்த மல வாதனைகளும் இல்லாமல் இருக்கும் என்று சொல்லி இந்த 33வது திருவுந்தியார் பாடலிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. சரியோ, அது நாங்கள் தோத்து பார்க்கும்போது பெண்களோடு கூடி மகிழுகையில், பெண்களோடு கூடிய மகிழுகையில் அல்ல இன்பம் அனுபவிக்கையில், அப்பெண்கள் மேல் கொள்ளுகின்ற அன்பை போல, பெண்களோடு கூடி இன்பம் அனுபவிக்கும் வேளையில் அப்பெண்கள் மேல் கொள்ளுகின்ற அன்பை போல உள்ளமும் உணர்வும் உடலும், உள்ளமும் உணர்வும் உடலும் ஓர் உணர்வில் ஒன்றி கலக்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்திருக்க, உள்ளமும் உணர்வும் உடலும் ஓர் உணர்வில் ஒன்றி கலக்க தன்னை மறந்து. சரியோ, தன்னாமங்கட்டாள் என்றெல்லாம் படிக்கிறோம். தன்னை மறந்தால் தன்னாமங்கட்டாள். சரியா, அவள் இறைவனுடைய தாளை நினைத்திருக்கான்னு சொல்லி எங்களுடைய காரைக்கால் அம்மையார் இதில் பார்க்கலாம். சரியோ, அப்ப நாங்கள் இந்த சிந்தனையில சுவ சிந்தனையில ஈடுபடக்கூடியவர்களுக்கு தன்னை மறந்த, தன்னிறவு மறந்த, தன்னை தான் 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 என்கிற இந்த பசுஞானம் இல்லாமல், பாசஞானம் இல்லாமல், இப்போ பாசஞானமும் பசுஞானமும் கெட்டு தன்னை மறந்த, தன்னினவு மறந்து இறையருளுடன் இரண்டர கலந்து அதனுடைய அருளோடு சேர்ந்திருந்து. சரியோ, அதுதான் இறைவனோடு சேர்ந்திருக்கிற தன்மையை சொல்லுகின்றார்.
உணர்ச்சியுள் ஆயில மேல் அன்பு போல உணர்ச்சி உள்ளாங்கே ஒடுங்க வல்லாருக்கு உணர்ச்சி இல்லாது அந்த உணர்ச்சிகள் எல்லாம் இறைவன் உணர்ச்சியாக வந்து கூடி கலந்து கூடி கழித்து பேரின்ப பெருவழியில் நீந்தி திளைத்திருக்கும். இது சொல்லப்படுவது சரிய உணர்ச்சி இல்லாது குலாவி உலாவி அணைத்தலும். அப்ப இரண்டரை கலந்து கூடி கழித்து பேரின்ப பெருவழியில் நீந்தி திளைத்திருக்கும் நிறைவு கிட்டும் முன்னே சொன்னது போல அடையும் சிற்றின்பம். அதாவது இந்த உணர்வு கட்டு எல்லாம் கட்டு அந்த சிற்றின்பத்திலேயும் நாங்கள் இப்படியான ஒரு உணர்வை பெறுகிறோம். அதே போல பின்னது சரியோ உயிர் உய்த்து மகளின் சுக அனுபவம் பேரின்பம். பெண்களோடு சேர்ந்து உணர்வு கட்டு உணர்ச்சி கட்டு எல்லாம் கட்டு அந்த அனுபவிக்கிற நிலை சிற்றின்பம். அதே மாதிரியான நிலையில இருக்கிற அந்த இன்பம் பேரின்பம். அது உயிரானது உய்த்து அணையும் உய்த்து அடையும் உய்த்து மாறுகின்ற சுக அனுபவம் தான் குலாவி உலாவி அனைத்தலும் இன்பம். அது இதுவாமே அந்த இன்பம் போலதான் இந்த இன்பமும். இது மேலான இன்பம், அது கீழான இன்பம் சொல்லுங்க. சரியோ? அதான் உணர்ச்சியுள்ள இலை மேல் அன்பு போல உணர்ச்சியுள் அங்கே ஒடுங்க வல்லாருக்கு உணர்ச்சி இல்லாது குலாவி உலாவி அனைத்தலும் இன்பம் அது இதுவாமே. அடுத்தது வந்து 184வது மந்திரம். பக்தர்களுக்கு இறைவன் அருளுவான். நாங்கள் அநேகமா பக்தி பக்தர் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். சரியா? சக்தி என்று சொல்லுகிறோம். அது தவறு என்று சொல்லி பல இடங்களில் சுட்டி காட்டப்படுகிறது. சரியோ? பக்தர் என்றுதான் சரி, பக்தி என்றுதான் சரி. அதான் பத்தியால் யானுடைய பலகாலம் சரியோ என்று சொல்லி பாடுகிறார். சரி, முத்தினறி அறியாத மூத்திரடு முயல்வேனே பக்தி நெறி அறிவித்து. இங்கே பக்தி என்று சொல்ல இல்லை. பக்தி என்றுதான் சரி. நாங்கள் எங்களோட வழக்கத்துல சொல்லி வந்தபடியால் எங்களோட வார்த்தையில பக்தி என்றுதான் வருதபடிய பக்தியில பத்தி முத்தி சக்தி என்று சொல்லுவோம். சரியோ? சக்தியும் சிவனும் போல் என்று சொல்றதை விட சக்தியும் சிவன் என்றுதான் சரியாக சொல்லப்படுகிறது. இங்கே சொல்றார் பத்தர் என்றுதான் இங்கே சொல்லப்படுகிறது. பக்தர் என்று இல்லை. பத்தர் பத்தி. அன்போடு பணிவார் முன்பு இறைவன் விளங்கி தோன்றுவான். எங்களுக்கு உள்ளம் நிறைந்த இறை அன்பை வைத்து நாங்கள் அவனோடு பணிந்தால் அவனை வழங்கினால் அவன் உங்களுக்கு எப்போதும் நேரே வழங்கி காட்சி தருவான், தரிசனம் தருவான். சித்திரர்களுக்கும் எட்டாத சிவம் பக்தர்களுக்கு முன்னிக்கும். சித்திரர்களுக்கும் எட்டாத சிவம். சித்தர் வந்து அந்த சித்துக்களை செய்கின்ற அட்டமா சித்திகளும் கைப்பற்றப்பட்டவர்கள். அட்டாங்க யோகத்தின் இறுதி நிலை சமாதி நிலை. அந்த சமாதி பெற்றவர்களுக்கு இந்த அட்டமா சித்திகளும் கைகூடும். ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கும் எட்டாத சிவன் இந்த பக்தர்களுக்கு இறை அன்போடு இருக்கிறவர்களுக்கு முன்னே வந்து நிற்பான் சொல்லுகிறார் இந்த பாடல்ல. அது 284வது பாடல் மந்திரம். உற்று நின்றாரோடும் அத்தகு சோதியை சித்தர்கள் என்றும் தெரிந்தறிவாரில்லை பத்திமையாலே பணிந்தடியார்தொட முத்தி கொடுத்து அவர் முன்பு நின்றானே. நாங்கள் இந்த முக்கியமா இப்படியான செய்யுளை படிக்கும் போது பிரித்து பார்த்து படிக்கிறது நல்ல. செய்யுள் எல்லாம் இந்த பிரிக்காமல் கூட்டித்தான் எழுதுவாள் என்றால் அந்த ஓசநயம் மட்டுமல்ல, இங்கே அசை சீர் எல்லாம் சரியா இருக்கணும் தான் பிரித்து எடுப்பார்கள். இங்கே பார்த்தீங்க என்றால் முத்தி கொடுத்தவர் என்றால் முத்தியை கொடுத்தவர் என்று சொல்லி முத்தியை யார் கொடுக்கிறாரோ அதைத்தான் இங்கே சொல்லுவதாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் உண்மையாக பார்க்கும்போது 4வது அடியை பார்த்தீங்க என்றால் முத்தி கொடுத்து அவர் முன்பு நின்றானே. முத்தியை தந்து சரியா அந்த உயிருக்கு முன்னுக்கு இறைவன் காட்சி அளிக்கிறான். அப்படி பிரித்து பார்க்கும்போது உங்களுக்கு இலகுவாக பொருளை அறியக்கூடியதா இருக்கும். சரிதானே?
உற்று நின்றாரோடும் அத்தகு சோதியை சித்தர்கள் என்றும் தெரிந்து அறிவாரில்லை. பத்திமையாலே பணிந்து அடியார்தொட முத்தி கொடுத்து அவர் முன்பு நின்றானே. முத்தி கொடுத்து அவர் முன்னுக்கு வந்து நிற்கிறாராம். உற்று நின்றாரோடும் அத்தகு சோதியை, இந்த முந்தி சொன்னது போல ஏற்கனவே நாங்க சொன்ன அந்த துவால் சார்ந்த பெருவழியில் இருக்கின்ற ஒளிமயமாக இருக்கின்ற அந்த இறைவன் சரியா இந்த பேரின்பத்தில் திளைத்திருந்தவளோடும் அதான் உற்று நின்றார்களோடும் இந்த சிவனோடு சேர்ந்து அனைத்து கூடி குலாவி அனைத்து நின்று அந்த பேரின்ப நிலையை பெற்றவர்கள் அந்த திளைத்தவர்களோடும் விளங்கும் சோதியாகிய அந்த பரம்பொருள் உற்று நின்றாரோடும் இந்த சேர்ந்து பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த அவர்களோடு இருக்கின்ற அந்த மேலான சோதி வடிவாகிய பரம்பொருளை சரி இறைவனை அன்போடு என்றும் தியானிப்போடு விளங்குகின்ற இந்த பெருமை மிக்க அந்த சோதியாகிய அந்த கடவுளை சரியோ இந்த அது இதுவாகியவருடன் அது இதுவாகின்றது இந்த சிற்று இன்பம் என்ற நிலையிலிருந்து விடுபட்டு மேலாகிய பேருநிலைக்கு வந்தவர்கள் சிவனோடு நம்முடைய ஒளியோடு கலந்திருக்கின்றவர்கள். அப்படியாக அந்த சோதியை அப்படிப்பட்ட சோதி வடிவாய சிவனை சித்தர்கள் என்றும் தெரிந்தறிவாரில்லை. சித்தி உடையவர்கள் சித்தி பெற்றவர்கள் அட்டமா சித்திகளும் பெற்றவர்களால் சில வேளையில அறிய முடியாதிருக்கும். அட்டமா சித்திகளை அறியக்கூடிய எல்லாம் இந்த தன்மைகளை அந்த மேலான நிலைமை பெற்றிருப்பார்கள். சில வேளையில அவர்களுக்கு சித்திக்க தவறக்கூடிய நிலையும் ஏற்படலாம். சித்தர்கள் என்றும் தெரிந்து அறிவார்கள். எப்போதும் அவர்களுக்கு இந்த சித்தி கிடைக்குமாண்டால் இல்லை. இறைவனை இந்த பேரொழியை எல்லா சித்தர்களும் எப்போதும் உணர்ந்து அனுபவித்து இன்பத்தில் திளைக்க முடியுமாண்டா இல்லை என்றால் சித்தர்கள் என்றும் தெரிந்தால் ஆராய்ந்து அறிந்து நல்லா தெளிந்து அறிபவர்கள் இல்லை. சித்தர்கள் என்றும் ஆராய்ந்து அறியவில்லை. கிடைத்தற்கரிய சிவபெருமானுடைய அந்த அதனோடு சேர்ந்து வேறல்லாத திருவருடைய அந்த சக்தி நிபாதத்தை பெற்ற இந்த சித்தர்களாலும் சிவபெருமானை சேர்ந்து உணரப்படுவான் அல்லன். சிவபெருமான் உண்மையான பக்திக்கு இறங்கி அல்லது அந்த மகிழ்ந்து திருவருளை கூட்டி அருள புரிவானை ஒழிய சித்தி பெற்றார்கள் என்ற காரணத்துக்காக அவர்களுக்கு அறியக்கூடியவனாக இருக்க மாட்டாங்க. இவ்வளவு வித்தியாசம் அதுதான். சித்தி பெற்றவர்களுக்கு பக்தி இருக்கும் என்றால் அவர்களும் சிவனுடைய அருளை பெறுவார்கள். சித்தி பெற்றவர்கள் சித்தியை மட்டும் எண்ணிக்கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களால் சிவனை அறிய முடியாது. சித்தர்கள் என்றும் தெரிந்து அறிவார்கள். அவர்கள் ஆராய்ச்சி தெளிந்து அவற்றை நல்லபடியாக அறியக்கூடிய தன்மை பெறக்கூடியவர்களாக இல்லை. பத்திமையாலே பணிந்து அடியார்களோட இந்த அடியார் என்று சிவனடியார்கள் சிவனுடைய அடியங்கள் இருக்கின்ற அடித்தொண்டர்கள் அடிமைகள் சிவனுடைய தொண்டு காரியங்களை செய்பவர்கள் அது அடியார் தொழ பத்திமையாலே பத்தி வசப்பட்டு அதனுடைய அந்த மேலான பக்தி என்பது நாங்கள் முதல் சொன்னாங்க. இந்த பிறபக்தி என்று சொல்லுவோம். பக்தியுள்ள மேலான பக்தி என்பது பிறபக்தி. பிறபக்தி என்பது இறைவன் தான் எல்லாம் என்று சொல்லி வேறு ஒன்றையும் நாடாத ஒரு நிலையில இருக்கிறது. அதாவது இறைவன் தான் சரணாகதி அல்லது புகலிடமாக இருக்கிறது தான் பிறபக்தி. வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும். இந்த திரௌபதி கண்ணனை தன்னுடைய சீலை உரிய நேரத்தில் தந்தை அது எப்படி போனாலும் பரவாயில்லை என்று 2 கையை மேய்த்து கண்ணா நீதான் துணை என்று அப்படி முழுதாக இறைவனிடம் தங்களை ஒப்படைக்கிற அந்த பக்தி பூரண சரணாகதி என்று சொல்லுவோம். அதுதான் பிறபக்தி. அந்த பக்தியாலே பணிந்து அடியார்களோட பூரண பக்தியோடு இறைவனை பரிபூர்ணமாக நம்பி அவனுடைய திருவடியை வணங்குகின்ற அந்த அடியார்கள் அப்படி வணங்கும் போது முத்தி கொடுத்து அவர் முன்பு நின்றானே. இப்படியான பக்தி அளவு அந்த பக்தியால அதுக்கு பணிந்து அதுக்கு கீழ்பட்டு அடிமைத்தன்மையால தாங்கள் இறைவனுக்கு அடிமையாகவும் இறைவன் எங்களுக்கு ஆண்டானாகவும் தலைவனாகவும் இருக்கிற நிலையிலே இருந்து
தொண்டு செய்கிறவர்களுக்கு, பணிவர்களுக்கு, பத்தியை செலுத்துறவர்களுக்கு முத்தி கொடுத்து இறைவன் இந்த பேரின்பத்தை கொடுத்து, வீடு பேற்றை கொடுத்து, திருவடி பேற்றை கொடுத்து, அவர் முன்பு நின்றானே அவர்களுக்கு தரிசனம் தருகின்றான். முன்பு நின்றான் என்பது சிவபோகம் என்று சொல்லுவோம். என்ன சிவபோகம் என்பது அந்த மறுத்தியது மன்னும் அருள் குருவாய் வந்து இந்த ஐம்புல வேடு என்று சொல்லுவோமே, ஐம்புல வேடு என்று சொல்லப்படுகின்ற இந்த 36 தத்துவங்களிலிருந்து நீக்கி அவர் நீக்கி சரியோ மன்னும் அருள் குருவாய் வந்து அவர்கள் நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடிக்கல் வைப்பன். அவனுடைய திருவடிகள் அவனுடைய மலமெல்லாம் இல்லாமல் செய்து சரியா தானாக்கி என்றது சிவமாம் தன்மையை அழித்து தனக்குள்ள வைக்கிறாரான். அவன் முன்பு நின்றானே அவளுக்கு வீடு பெற்றை கொடுத்து அவளுக்கு முன்னிலை விளங்கி தோன்றுவான். அவளுக்கு முத்தியை கொடுத்து சரியா திருவடி பேரின்ப பேராகிய அந்த அடிசேர் முத்தி அத்திவித முத்தியை கொடுத்து அது பரமுத்தி என்று சொல்வோம். தன்னோடு இணைத்து கொண்டு அவர்களுக்கு முன்னின்று காட்சி கொடுத்து அருள்வான் என்று சொல்கின்றார். சித்தர் என்பது அட்டமா சித்திகளை அட்டாங்க யோக நெறி மூலம் நின்று பெற்றவர்கள். சரியோ அந்த சித்து வேலைகளில் நாட்டம் கொண்டவர்கள். சரியா சித்து வேலைகள் என்றால் அவர்கள் சில இதுகளை செய்யக்கூடியதா இருக்கும். சரியோ அட்டமா சித்தி என்று சொல்லி 8 விதமான சித்துக்களை அவர் செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது. அனிமா மிக நுண்ணிய தன்மை, மகிமா மிக பெரிய தன்மை. அப்படி அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிரார்த்தி, பிரகாமியம் இது முக்கியமானது. திருமூலருக்கு இந்த பிரகாமியம் என்று கைகூடினது. அதாவது இன்னொரு உடல்ல நாங்கள் இந்த உயிரை செலுத்துதல், கூடுவிட்டு ஊடுபாய்தல், பிரகாமியம், பிரத்யாகாரம், ஈசத்துவம், வசித்துவம் என்று சொல்லி அந்த 8 சித்திகளும் இருக்குது. இதுகளை தங்களுடைய நலனுக்காக பயன்படுத்துகிறவர்கள் பக்தர்கள் அல்ல. சரியோ சித்தி வேலைகளை காட்டிக் கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இறைவனுடைய காட்சி கிடைக்காது. அப்படிப்பட்டவர்களும் அந்த சித்துக்கள் தன்மையை பெற்ற அந்த உயர்ந்த நிலை இருந்து கொண்டு ஒரு பக்தியோடு இறைவனை பணிந்தால் சரியா பக்தியோடு இறைவனை பணிந்தால் அவன் முத்திக்கு இட்டை செல்வான் என்ற கருத்து இங்கே சொல்லப்படுகின்றது. இறைவனுடைய இந்த மேலான தன்மை. சித்தர்கள் அவர்களுக்கு அந்த தன்முனைப்பு சில வேளை இல்லாம போகும். அவருடைய பக்தி நிலையின் உச்சத்தில் இருக்கும் வரைக்கும் அவர்களுக்கு தன்முனைப்பு இருக்கும், தற்போதம் இருக்கும், அதாவது பாசஞானமும் பசுஞானமும் இருக்கும். சரிதானே? அந்த பக்தர்கள் அப்படிப்பட்ட தன்முனைப்பு இல்லாதவர்கள், எல்லாம் சிவன் செயலை என்று எண்ணி தன் செயலை மறந்து நிற்பவர்கள், தன் செயலற்று இருப்பவர்கள் தான் உண்மையான பக்தர்கள் என்று சொல்கிறார். சொன்னது போல பத்தியால் யானுனி பலகாலம் பற்றிய மாதிரி புகழ்பாடி முத்தியை சேர்வர் தருவாயே. சரியா? இப்ப திருப்பூர்ல அது வடிவா சொல்லுது, பத்தியால் யானுனி பலகாலம் பற்றி எப்போதும் முறைக்கு பற்றி கொண்டு அயரா அன்போடு இருந்து கொண்டு சரியா இறைவனுடைய அந்த புகழைப்பாடி பற்றி மாதிருப்போல் பாடி மிக மேலான பெருமைகளை புகழ்ந்து பாடி சரியா எத்தியும் பாடியும் சரியா எத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்றெல்லாம் சொல்லுகிறார். அதே போலதான் முத்தியை சேர்வதற்கு அருள்வாய். எப்படி பக்தி இருந்தால் முத்தி கிடைக்கும் என்று அருணகிரிநாதர் பாடுகின்றார். அச்சோபதியத்துல கூட நான் முந்தி சொன்னது போல முத்தினரை அறியாத மூர்க்கரோடும் இயல்வேனை பத்தினரை அறிவித்து பலவினைகள், பலவினை என்பதே இந்த சஞ்சீதவினையிலிருந்து புறப்பட்ட பிரார்த்த வினைகள், சஞ்சீத வினையோடு சேர்ந்த இந்த பிரார்த்த வினைகள் பாரம் வண்ணம் இல்லாம போகும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து எங்களுக்குள்ள இருக்கின்ற இந்த ஆணவ மலம் முதலிய மலங்களை இல்லாமல் செய்து, அதாவது பலி அடங்க செய்து சிவமாக்கி என்னை ஆண்ட சிவமான் தன்மையை எனக்கு தந்த அத்தன் எனக்கு அருடையவார் ஆர்பகவார். அது அவர் மாணிக்கவாசகர் அச்சோபதியத்தில் 1வது பாடல பாடுகின்றார். இறைவன் சித்தமலம் அறிவிக்கிறார். சரியா பத்தினறியலை காட்டுகிறார், பலவினைகளை ஓட்டுகிறார், சித்தமலத்தை அறிவிக்கிறார், சிவமாக்கி
அவரே ஆட்கொள்கிறார் என்ற கருத்தை சொல்கிறார். அதிலே விளங்குது அந்த பேரும்பெருநிலைக்கு இந்த பத்தர்களை இட்டுச் செல்வது சிவனுடைய செயலாக விளங்குகின்றது. மற்ற பாருங்கோ, திருவாசகத்தில் இன்னொரு பாடல் இருக்குது, திருப்படை எழுச்சி என்ற ஒரு வெண்பா. தொண்டர்கள் தூசி செல்வீர், பக்தர்கள் சூழப் போகீர், ஒன்றிரல் யோகிகளே பேரணி உந்தீர்கள், திண்திறன் சித்தர்களே கடைக்கூலை செல்மின்கள், அண்ட நாடாழ்வோம் நாம் அல்லல் படை வாராமே. அல்லல் படைகள் துன்பங்கள் சொல்லி திருப்படை எழுச்சியில 2வது பாடல் சொல்கிறார். அதை பொருளை பார்த்தீங்கன்னா, தொண்டர்கள் என்பது தொண்டர்களே, அவனுடைய அடிமைகளே அல்லது பக்தர்களே, நீங்கள் முன்னணி படையாக செல்லுங்கள். தொண்டர்கள் தொண்டி செய்வர்கள் தூசிப்படை என்று சொல்லி தெரியும் எங்களுக்கு. நீங்கள் படுத்தியிருப்பீர்கள். தூசிப்படை என்ற படை இருக்கிறது, முன்னுக்கு செல்ற படை. தூசிப்படை என்பது முன்னணி படை. இப்போ முன்னுக்கு போவார்கள், ஒரு படையினர் போவார்கள். பக்தர்களே புடை சூழ்ந்து செல்லுங்கள். பக்தர்கள் எல்லாம் இந்த இறைவனை சேர்ந்து, இறைவனுடைய சேர்ந்து இருப்பார்கள். பக்தர்களை புடை சூழ்ந்து செல்லுங்கள். அதே யோகிகளே, அதாவது ஒன்றிரல் யோகிகளே, இந்த திறமை வாய்ந்த அல்லது ஒளிமிருந்திய இந்த யோகிகளே பெரும்படையை செலுத்தி செல்லுங்கள். இறைவனை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பக்தர்களுக்கு அடுத்த பகுதியாக செல்லுங்கள். மற்ற சொல்றார், திறன் சித்தர்களே. இந்த சித்தர்கள் மேலான தன்மை உள்ளவர்கள். சரியா, உடல் வன்மை உள்ள திறல் என்பது மேலான தன்மை உள்ளவர்கள். சித்தர்களே பிந்தி அணிவகுப்பு செல்லுங்கள். அவர்களுக்கு அந்த முன்னுக்கு புரளம் இல்லை, பின்னுக்கு செல்லுங்கள் என்று சொல்லி சொல்கின்றார். சித்தர்களுக்கு அங்கே சித்தை செய்யக்கூடிய தன்மை இருக்கும் நிலையில அவர்கள் பத்திமை இல்லாதவர்களாக இருப்பார்கள். அப்படியே அவர்களுக்கு பின்னுக்கு சென்று இந்த பக்தியை சேர்த்து கொள்ளுவார்கள். அப்படி செல்வோமானால் துன்பம் செய்யும் படைகள் வராமல் தேவ நாட்டை அடைக்க ஆழ்வோமாக தான். சரியோ, அண்ட நாடாழ்வோம் நாம் அல்லல் படை வாராமல், எங்களுக்கு துன்பம் ஒன்றும் ஏற்படாமல் இருப்ப முடியும் உள்ளார். இப்படியெல்லாம் செய்தார். அதை மிக முக்கியமாக சொல்ற, இந்த பக்தர்கள் எப்படி இறைவனோடு ஒன்றி இருக்கிறார் என்பதை இங்கே காட்டுகின்றார். சுந்தரர் கூட 7ஆம் திருமுறையில 51வது பதிகத்தில் 1வது வார்த்தை சொல்கின்றார், பத்திமையும் அடிமையும் கைவிடுவான் பாவியேன், பொத்தின நோய் அதி வினை பொருள் அறிந்தேன் போய் தொழுவேன், முத்தினை மனிதனை வைரத்தை மூர்க்கனின் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே. இப்போ பத்திமையும் அடிமையும், இப்போ பக்தியுக்கு முக்கியமாகிறது நாங்கள் எங்களை அடிமையாக இறைவனுக்கு ஆக்க வேண்டும் என்ற கதையும் சொல்கின்றார். அப்ப அதை அந்த பத்திமையும் அடிமைத்தன்மையும் கைவிட்டால் அங்கே முக்தி இல்லை. பக்தியோடு சேர்ந்திருந்து அடிமைத்தன்மையும் கொண்டிருப்பவர்களுக்கு அங்கே முக்தி கிடைக்க முடியும். அதைத்தான் இங்கே சுந்தரர் சொல்லுகின்றார். தனக்கு அந்த தன்மை இல்லை என்று சொல்லி சில சந்தர்ப்பங்களை சொல்லுகின்றார். இப்ப நான் தோத்து பார்க்கும்போது தவயோகத்தில் ஈடுபட்டுள்ள தவயோகிகள் கலந்திருக்கின்ற சித்துக்களில் வல்லவர்களாகிய சித்தர்கள் கூட, தவயோகத்தில் ஈடுபட்டுள்ள தவயோகிகள் கலந்திருக்கின்ற சித்துக்களில் வல்லவர்களாகிய சித்தர்கள் கூட ஒளிச்சுடரான பரம்பொருளை எப்போதும் எளிதாக உணர்ந்து அறிந்து கொண்டார்கள் இல்லை. தவயோகத்தில் இருக்கிறவர்கள் அந்த யோக சிந்தனையில இருப்பார்களுடைய இந்த முக்தியை பற்றி பக்தியை பற்றி அவர்களுக்கு சில வேளையில அந்த தன்மை வராமல் இருக்கலாம். சரியா, பக்தி இல்லாமல் இல்லை, யோகர்களுக்கும் பக்தி இருக்குது. சில யோகிகள் அதே போல இந்த சித்துக்கள் வல்லவர்களும் அந்த சித்துக்குள்ளே அவங்க ஈடுபட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பக்தி இல்லாத நிலை வரும். இப்ப அப்படிப்பட்டவர்கள் பரம்பொருளை எப்போதும் எளிதாக உணர்ந்து அறிந்து கொண்டார்கள் இல்லை. ஆனால் சித்தர்கள் கூட சரியாக புரிந்து கொள்ளாத சிவப்பொருள் உள்ளன்போடு பணிந்து வரவும் அடியவர்கள். இப்ப சித்தர்களால இப்படியான சித்தர்களாலேயும் அறிய முடியாத அந்த பரம்பொருளை சரியா
இந்த பக்தர்கள் உள்ளன்போடு பணிந்து உதித்து அவர்களுக்கு அருள் புரிய அவர்கள் முன் தோன்றுவான். அவர்கள் பணியும் போது, அவர்கள் அடிமையா இருக்கும் போது, மனமுருகி அவனை நினைத்து நினைத்து நெக்கு நெக்கு உருவும் போது இறைவன் அவர்களுக்கு முன் தோன்றுவான் என்ற கருத்தை இங்கே சொல்கின்றார். அப்ப இறைவன் பக்தர்களுக்கு எப்பவும் முன்னின்று அருள் புரிவான். ஆனால் இந்த யோகிகளுக்கும் சித்தர்களுக்கும் அந்த பக்தி பெருக்கு இல்லாமல் போகின்ற வேளையில அவர்களாலையும் இறைவனை காண முடியாது. அவர்கள் அந்த பக்தி நிலைக்கு தள்ளப்படும் போது அவர்களும் இந்த இறைவனை காணுவார்கள். இறைவன் அவர்களுக்கு தரிசனம் கொடுப்பான். ஒன்றார். அதுதான் இங்கே சொல்லப்படுகின்ற திருமந்திரம். உற்று நின்றாரோடும் அத்தகு சோதியை சித்தர்கள் என்றும் தெரிந்தறிவாரில்லை. பத்திமையாலே பணிந்து அடியார்கள முத்தி கொடுத்து அவர் முன்பு நின்றானே. 285 என்ன சொல்றார் என்றால், திருவடி காட்சி. இந்த காட்சி காட்டினான்னு சொன்னா பக்தர்களுக்கு இறைவன் காட்சி கொடுப்பான்னு பார்த்து நாங்கள் முத்தி கொடுத்து அவர் முன்பு நின்றவன் அந்த இறைவன் இவர்களுக்கு எப்படி காட்சி கொடுக்கிறார்ன்றதை இங்கே காட்டுகின்றார். இறைவன் திருவடியை நாங்கள் அன்பினாலே அடையலாம். சரியா? அன்புக்கும் உண்டோ அடைக்கின்றால் என்பார்கள். இறைவனோடு அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். சரியா? அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் என்று சொல்லி திருமூலர் ஒருக்கா சொல்லியிருக்கின்றார். அப்ப அன்புதான் சிவம் என்று சொல்லி, அப்ப இறைவனுடைய திருவடிகளை நாங்கள் அன்பு செலுத்தி அவனை அந்த தன்மையை அந்த திருவடி பேத்தை அடையலாம். சரியா? அப்ப இந்த திருமூலர் கூட அன்பினாலதான் இறைவனை கண்டவர், இறைவனுடைய அருளை பெற்றவர், இறைவனுடைய அந்த உபதேசத்தை எல்லாம் பெற்றவர். சரியா? தன்னை நன்றாக இறைவன் படைத்தனன், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. சரியா? பின்னை நின்றென்னே பிறவி பெறுவதே முன்னை நன்றாக முயல்தவன் செய்கிற. எங்களுக்கு பின்னுக்கு பிறவி கிடக்கு என்று கேட்டால் நாங்கள் முன்னுக்கு நல்ல காரியம் செய்யல, நல்ல தவம் செய்யல. ஆனால் என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று சொல்லி தன்னுடைய அனுபவத்தை அவர் சொல்றார். இங்கே அதேதான் இங்கேயும் அன்பினால் அரணை கண்டமையை திருமூலர் தன் மேலிட்டு உணர்த்துகிறார். தன்னை ஒரு சாட்சியாக, ஒரு ஆதாரமாக, ஒரு உதாரணமாக காட்டி விளங்கப்படுத்துகின்றார். தனக்கு என்ன செய்தார் இறைவன், ஆனபடியா நீங்களும் செய்யுங்கள், நீங்களும் அப்படி இருங்கள், உங்களுக்கு இறைவன் அருள் செய்வான் என்ற கருத்தை இங்கே இந்த 285வது மந்திரத்திலே சொல்கின்றார். கண்டேன் கமல் தரு கொன்றையின் நானடி, கண்டேன் கரியுரி யான்கண் களலினை, கண்டேன் கமல மலருறைவானடி, கண்டேன் களலது என் அன்பின் உள் யானே. கண்டேன் கமல் தரு கொன்றையினான் அடி, கண்டேன் கரியுரியான் தன் களலினை, கண்டேன் கமல மலர் உறைவான் அடி, கண்டேன் களலது என் அன்பினுள் யானே. அன்பினாலே கண்டேன். திருமூல தந்த அனுபவத்தை சொல்லுகின்றார். அன்பால கண்டேன். சரியா? அன்பு செலுத்தும் போது அல்லது பக்தி செலுத்தும் போது, சிவபக்தியா இருக்கும் போது இறைவனை நாங்கள் காணலாம். அதான் சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம் என்று சொல்லி இந்த 10 விஷயம் இருக்கு. தச காரியங்கள் இருக்குதானே? இந்த தச காரியங்கள்ல 4 காரியங்கள் இந்த சிவனை பற்றிய செய்தியை சொல்கின்றார். கண்டேன் கமல் தரு கொன்றையினான் அடி. கண்டேன், கொஞ்சம் 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 அங்க போங்கம்மா. கண்டேன் அது கண்டுகொண்டேன், கண்டுகொண்டேன். கமல் தரு, கமல் என்றது வாசனை வீசுகின்ற, கமலுகின்ற
சரியா? அடி கமல் ஒளிலணி மாதோட்டு நகரண்டி கமலுகின்றன வீசுகின்ற கமல் சரி கொன்றையினான் அடி. இப்ப திருக்கொன்றை மலரை தலையிலே சூடினோடு அந்த திருவடியை கண்டேன். அந்த கண்ட கொன்றை மலர் வாசனை தருகின்ற மலர், வாசனை வீசுகின்ற மலர். சரியோ? இங்க இந்த கொன்றை மலரை நாங்க முதல்ல பார்த்த மாதிரி இல்லை, அந்த மஞ்சள் ஒளிக்கு உதாரணமா காட்டுவார். இதழி என்றாலும் இந்த கொன்றை மலர் மஞ்சள் நிறமா இருக்கும். அந்த ஒளிமயமானது உச்ச நிலையில அந்த அந்த தலையில அல்ல சிரசில பிரமரந்திரத்துக்கு மேல உள்ள இந்த பரவழி என்று சொல்லப்படுகின்ற சுவாச அந்த பெருவழியில இறைவனுடைய அந்த ஒளி மஞ்சள் நிறமாக இருக்கும். அது எங்களுக்கு வாசனை தரும் என்று சொல்லும் போது சிவத்தை அந்த ஒளிக்கிரணத்தை ஒளி வீச்சை ஒளி கதிர்களை தரும். அதான் வாசனை தரும் என்றதுக்குரிய பொருள் சொல்லலாம். அதாவது கமல் தரு கொன்றை நான்கிறது நேரடியான பொருள். வாசனை வீசுகின்ற கொன்றை மலரை அணிந்த அந்த சிவனுடைய திருவடியை நான் கண்டேன் என்று சொல்கின்றார். அதே போல இந்த மஞ்சள ஒளியை உடைய அந்த சிவனுடைய ஒளியை நான் ஒளிக்கரணத்தை நான் இந்த ஒளியோடு சேர்ந்திருக்கின்ற உச்ச நிலையிலே நான் உணர்ந்து கொண்டேன் என்றும் இதில் சொல்லப்படுது. 2 விதமான பொருளை சொல்லலாம். சரியோ? அப்ப மணங்கவன்ற கொண்டை மாலை சூடிய சிவனுடைய திருவடிகள் நிறைந்த இந்த பாவனை அந்த பேரன்பினால பக்தியின் உச்ச நிலையில வச்சு கண்டுகொண்டேன் என்று சொல்லலாம். 2 விதமான பொருளையும் சொல்லலாம். ஒன்று சாதாரணமான கருத்து, அடுத்தது இந்த சைவ சித்தாந்தத்தை ஒட்டி வருகின்ற கருத்து. அப்ப 2 எங்களை தெரிஞ்சிருக்க வேண்டும். இவனுடைய அந்த ஒளி மஞ்சளான ஒளியிலே எங்களுடைய சீவனுடைய கலக்கின்ற நிலை தான் அதை கண்டிருக்கிறார். அதே போல தன்னுடைய திருவடி பேட்டை அந்த திருவடி உள்ள அந்த இன்பத்தை காணுகின்றார். இந்த மலர் மாலை கொன்ற மலர் மாலை மனம் வீசுகின்ற கொன்ற மலர் மாலை அணிந்த சிவனுடைய திருவடியை காணுகின்றேன், நான் கண்டேன் என்று கூட சொல்லுகின்றார். கண்டேன் கரியுரியான் தன் களலிணை. களல் என்றது வீரக்களல், காலை அணிகின்ற ஒரு விதமான ஆபரணம், ஒரு அணிகலன். அது ஒலிக்கும். சரியோ? கடல் ஒளி. சரியா? இந்த கடல் இணை என்ற 2 காலிலையும் சரியா அந்த கடல் வீரக்கடல் அணிந்திருப்பார். அது அவன் நடக்கும்போது அல்லது நடனமிடும்போது ஒலிக்கும். இங்கே கடல் இணை என்று 2 திருவடிகளை சொல்றார். அதாவது இந்த கால் அணிகளை அணிந்த 2 திருவடிகளை கண்டேன், நான் கண்டு கொண்டிருக்கிறேன். கரி உரியான், இந்த கரியை உரித்து போர்த்தவனுடைய என்று சொல்கின்றார். இது வழியான கருத்து. சரியோ? இங்கே கரி உரி என்பது அந்த ஆணவத்தை, ஆணவமாகிய இருளை, கரியாக இருக்கின்ற கரிய நிறம் உள்ள அந்த யானை எங்களுக்கு ஆணவ இருளாக இருக்கின்றது. அந்த ஆணவத்தை இல்லாம அடக்கிறது தான் கரி உரிகிற இந்த கருத்து. சரியோ? கரி உரி போர்த்தவன்ன்றது இந்த காரிருளாகிய கரி என்றது காரிருளாகிய ஆணவமாகிய யானையினை உரித்தவனுடைய திருவடி இணைகளை கண்டேன், அதை சொல்லுறார். மற்ற இங்கே தன்னை கொல்ல வருகின்ற அந்த யானையை உரித்து அதனுடைய அகங்காரத்தை ஆணவத்தை அடக்கினேன் என்ற கருத்தும் நேரடி கருத்து இப்படி சொல்லப்படுது. கண்டேன் கரியுரியான் தன் களலினை. யானை உரி போர்த்து அதனுடைய கண்டேன் அல்லது ஆணவச்சார் சார்பாகிற அந்த மாலையின் மருளான அந்த மாயையில இருளான தன்மையை தருகின்ற யானையினை ஈர்ந்து என்று உரித்து அதை இல்லாமை செய்து அந்த ஆணவத்தை வலி அடக்கி அதன் தோலை உரித்து அடக்கிய சிவபெருமான் கடலினை கண்டு கொண்டேன். இப்ப நாங்கள் இந்த 2 கருத்தையும் நாங்கள் பார்த்துக் கொள்வோம். அது நேரடியாக என்னத்தை சொல்கின்றார். சரியோ? இந்த முந்திய முகூர்த்தத்தை பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். இறைவனை முப்புறம் எரித்தான் என்று படித்த நாங்கள். சரியா? முப்புறம் எரித்தன்றது உண்மையில அது மும்மல காரியம் என்று திருமுறை இங்கே சொல்லுகின்றார். முப்புறம் என்பது சரியா அது 3 புறங்களை எதிர்த்தார் என்பவர்கள் மூடர்கள். முப்புறம் என்பது மும்மல காரியம் என்று கூட சொல்லுகின்றார். இப்ப இறைவன் இந்த பெரிய இந்த புராண கதைகள்ல அந்த தோத்திரங்கள்ல இந்த சாத்திரங்கள்ல சொல்லப்படுற அந்த கதைகள் அந்த வரலாறுகள் எல்லாம்
இப்படியான தத்துவ கருத்துக்களை எடுத்து சொல்லுவதாக இருக்கின்றன. சரியோ? அப்ப யானை உரி போர்த்தான் என்றால் எங்களுக்கு இருக்கின்ற ஆணவிருளை கடையக்கூடிய அல்ல இல்லாமல் செய்யக்கூடிய வழியை இறைவன் காட்டுகிறான் பொருள். முப்புறத்தை எரித்தான் என்பது எங்களுக்கு இருக்கின்ற ஆணவங்கள் மைய 3 மலங்களையும் இல்லாமை செய்கிறவன் இறைவன் என்பது பொருள். இப்படி பலவிதமாக நாங்கள் அந்த ஆராய்ச்சி கருத்துக்களை அறிந்து கொள்ளலாம். கண்டேன் கமலமலர் உறைவானடி. இந்த உள்ளக்கமலம் பெரிய உள்ளக்கமலமடி உத்தமனார் வேண்டுவது என்பது விவுலாந்தடிகளுடைய கூற்று. உள்ளக்கமலம் இதய தாமரையிலே இறைவன் வீற்றிருக்கிறான். கண்டேன் கமலமலர் உறைவானடி அந்த தாமரை மலையில இதய தாமரையில நெஞ்ச தாமரையில உள்ளக்கமலத்திலே இறைவன் வீற்றிருக்கிறதை நான் கண்டு கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆனா நாங்கள் அதை இன்னொரு வகையில பார்க்கும்போது மூலாதாரம் என்பது அந்த சக்கரம், மூலாதார சக்கரம், தாமரை சக்கரம், அந்த சக்கரத்திலே இறைவன் இருக்கிறான். மூலாதார கணபதி, மூலாதார சிவன். மூலாதாரத்தில் 3 எழுகின்ற கனலை எழுப்பி என்று அவ்வையார் சொல்கின்ற அந்த மூலாதாரத்திலையும் இறைவன் இருக்கிறான். அதுகையும் அங்கே இந்த தாமரை மலர் இருக்கின்றது என்று சொல்லி முடிச்சு அல்லது அந்த சக்கரம் இருக்கிறதை கமலம் என்று சொல்கிறார்கள். அதான் மூலாதார கமலத்தில் விளங்குபவன் திருவடிகளை கண்டேன். அப்படி மற்ற பொருளையும் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அன்பர்களின் நெஞ்சத்தாமரை உரையன் அவன் திருவடிகளை கண்டு கொண்டேன். சரி, இறைவனை காணுகின்றோம் என்று சொல்லி தான் கண்ட கதைகளை இங்கே எங்களுக்கு எடுத்து தருகின்றார் திருமுருகநாயனார். கண்டேன் கடலது என் அன்பினுள் யானே. என்னுடைய அன்பிலே, என்னுடைய அன்பால, அன்பின் தன்மையால, அன்பின் உச்ச நிலையில நான் அவனுடைய கடலது, அவனுடைய பீதக்கலர் அணிந்த திருவடிகளை என்ற அன்புள்ளே. சரியாதான் அன்பிலே காண்றோம் சொல்லுவோமே, அன்பே சிவமா என்று சொன்னமே. அதான் திரும்ப திரும்ப சொல்றார், அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் என்று சொன்னால் அன்புக்குள்ளே அவரை கண்டேன் என்று அன்புக்குள்ளே நான் வைத்து அவரை அந்த உள்ளத்துக்குள்ளே வைத்து காணுகின்றேன். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாயில் தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம். அப்ப சிவலிங்கம் உள்ளத்துக்குள்ளே இருக்கின்றது, அவருடைய திருவடி எனக்குள்ளே இருக்கின்றது என்று சொல்கின்றார். எனது அன்பினில் அவன் திருவடிகள் விளங்க கண்டேன். எனது அன்பினுள் அவன் திருவடிகளை நான் கண்டேன். திருவடி உணர்வும் அன்பினுள்ளே சீலம், நோன்பு, சிறைவு, அறிவு என்ற 4 நெறிகளின் பேராகிய அந்த கடல். திருவடி பேரு நாங்கள் திருவடி எங்களுடைய காணக்கூடியதா இருந்தால் அவனை பற்றிய அந்த உண்மையான நிலையாகிய இன்னத்தை காணுகின்றோம். நாங்கள் முக்கியமான 4 விடயங்களை 4 நெறிகளுக்கான சீலம், நோன்பு. சீலம் என்றது நல்ல ஒழுக்கமுறை, நல்ல பண்பு. நோன்பு இறைவனை சிந்திக்கின்றது. செறிவு இறைவனை மனதில் இருக்கின்றது. அறிவு என்ற ஞானம். இதெல்லாம் நாங்கள் 4 நெறி என்று சொல்றோம். இதையும் இந்த அன்புக்குள்ளே கண்டு கொண்டு என்று சொல்கின்றார். சொற்களை பார்ப்ப நாங்கள். கரி உரியான் என்பது யானையின் தோலை உரித்தவன். அடுத்த பொருள் ஆணவமாகிய படலத்தை கிழித்தவன். யானையின் தோலை உரித்தவன் சரியோ, ஆணவமாகிய படலத்தை கிழித்தவன் என்று இந்த பொருளை சொல்லப்படுகின்றது. கமல மலர் மூலாதார சக்கரம், மூலாதார தாமரை அல்லது இதயத்தாமரை அல்லது அந்த சஹஸ்ரதளம் 1000 நிறத்தாமரை. மூலாதாரம் இருக்கிறது, இதயத்தில் இருக்கிறது, சஹஸ்ரதளத்தில் இருக்கின்றது. இந்த கமலமலர் என்று சொல்லப்படுகின்றது. கமலமல உறைவான், அவன் மலர் மிசை ஏகினான், மலரிலே வீற்றிருக்கின்றான். திருக்குறள் எடுத்து பார்த்தீங்களா, 3வது திருக்குறள். மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நெடு வாழ்வார். திருக்குறள் 3வது திருக்குறள். கடவுள் வணக்கத்தில் வருது, பதியை பற்றி வருது. மலர் மிசை ஏகினான், இந்த அன்பருடைய நெஞ்சமாகிய மலரிலே வீற்றிருக்கிறவன். சரியோ, மூலாதார மலரிலே வீற்றிருக்கிறவன். மானடி சேர்ந்தார், அவனுடைய இந்த மேலான திருவடிகளை சரணடைந்தவர்கள் நிலமிசை நெடு வாழ்வார்கள். இந்த உலகத்தில நிலையாக வாழ்வார்கள். அவர்கள் இந்த எந்த விதமான தொல்லைகளும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். நிலையாக வாழ்ந்து இறைவனுடைய இந்த திருவடி பேற்றை அடைவார்கள் என்று சொல்கின்றார்.
அப்பர் பெருமான் பாடுகின்றார். உங்களுக்கு தெரியும், திருவங்க மாலை. திருவங்க மாலையில தொடங்குற தலையை தீவனங்கான்னு சொல்லி கண்கால் காண்மீங்களோ, செவிகால் கேண்மீங்களோ, கையால் குப்பி தொழில் ஆக்கையால் பயனன் அதன் கோயில் வலம் வந்து பூக்கையா இல்லாட்டி சரியா அப்படி அப்படியெல்லாம் சொன்னவர் என்ன சொல்கிறார் என்றால், தேடி கண்டு கொண்டேன், தேடி கண்டு கொண்டேன், திருமாலோடு நான்முகனும் தேடி தேடுன தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். அப்புறம் விளைய சொல்கின்றார், நான் கண்டு கொண்டேன். சரியா, இங்கே திருமூல கண்டு கொண்டார், இங்கே அப்பர் கண்டு கொண்டார். சரியா, மற்றது எல்லா மெய்ஞானிகளும் கண்டு கொண்டார்கள். கண்டேன், கண்ணார கண்டேன், தரிசிக்க பெற்றேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. சரியா, அப்புறம் இன்னொரு காட்சிகள் கொண்டார், அந்த கையில காட்சியை காணுகின்றார். திருவையாற்றில கையில காட்சியை காணுகின்றார். 4வது திருமுறையில 3வது பதியத்தில சொல்லப்படுகிற 11 பாடல்கள் 11 தேவாரங்களும் சொல்கின்றார். மாதர் துறைக்கணியான் என்ற அந்த பதியத்தை எடுத்துக்கொண்டிருந்தார். கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டறியாதன கண்டேன். அவ எல்லாரும் காண்றார்கள் இருப்பதை கண்டு கொண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதன், திருவடியில் தான் காண்றார்கள். சரியா, மாதர் மறைக்கு கண்ணியானே மலையான் முரண்பாடி போதோடு நீ சுமந்தேத்தி புகுவார் அவர் விரும்புவேன் ஜாதின் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும், மடப்பிடி வந்து இளமையான பெண் யானையோடு களிர் ஆண் யானை வருவதை கண்டேன், சிவனும் சக்தியும் வருவதை கண்டேன். அவர் கண்டு கொண்டிருக்கிறார். கண்டறியாத கண்டேன், இதுவரையில என்னால காண முடியாத கண்டு கொண்டேன். அதுதான் திருமுருகன் கண்டு கொண்டார் என்று இங்கே வடிவாக விளங்கப்படுத்துகிறார்கள். தொகுத்து பார்க்கும்போது கண்குளிர கண்டேன், கண்குளிர கண்டேன், வாசம் வீசும் கொன்றை மலர் மாலை சூடிய, வாசம் வீசும் கொன்றை மலர் மாலை சூடிய அல்லது மஞ்சள் ஒளி கிரணத்தை உடைய, கிரணம் என்றது கதிர், இந்த கதிர் வீச்சு என்று சொல்லுவாங்க கிரணம். சூரிய ஒளி, சூரிய ஒளி வீசுவது சூரிய கிரணம் என்று சொல்லுவோம். கிரகணம் இல்லை, கிரணம் என்பது அந்த கதிர் ஒளி வீச்சு. பரமசிவன் திருவடிகளை கண்களால் கண்டு கழித்தேன். யானை தோல் அணிந்த அல்லது ஆணவமாகிய யானையின் தோலை கிழித்த, யானை தோலை அணிந்த அல்லது ஆணவமாகிய யானையின் தோலை கிழித்த அரணின் அழகிய திருவடிகளை என் உள்ளமாகிய தாமரை மலரில், உள்ளமாகிய தாமரை மலரில் சிறைச்சிலே இருக்கின்ற 1000 தாமரையில் மூலாதார கமல மலரில், இப்படி பலவிதமாக அந்த மலரை பற்றி சொல்கின்றார். மூலாதார கமலத்தில் வாழ்கின்ற உண்மை பொருளை என் அகக்கண் கொண்டு கண்டேன். சரியா, உனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணில், அதான் அகம், அகக்கண் என்பது ஞானக்கண், ஞானக்கண்ணாலே கண்டு கொண்டேன் என்று சொல்கின்றார். இத்தனை அருட்காட்சிகளையும் நான் என் உள்ளத்தில் மனதில் அவனுடைய செலுத்தி அன்பாலே அடைய பெற்றேன். என் உள்ளத்திலே அந்த காட்சியை காணுகின்றேன். இதுக்கு என்ன காரணம் என்றால், நான் அவனை அன்போட பக்தியோட பரவசப்பட்டு வணங்கின காரணத்தால அவனை நான் முற்று முழுதாக என் இதயத்திலே இருக்க இடம் கிடைத்த வைக்க வந்து உள்ளே இருந்த காரணத்தால நிற காணப்படுகின்றது. ஆனபடியால் அவனிடம் செலுத்தி அன்பாலே பக்தியாலே அடைய பெற்றேன், அவன் திருவடி துணை பெற்றேன் என்று சொல்லி திருமூல நாயனார் இங்கே வடிவாய் சொல்கின்றார். அதான் இங்கே சொல்லப்படுகிறது. கண்டேன் கமல் தரு கொன்றை நானடி, கண்டேன் கரியுரி யாந்தன் கலதனை, கண்டேன் கமல மலர் உறைவானடி, கண்டேன் களல் அது என் அன்பினுள் யானே. அந்த களல் அது என்பது திருவடிகள், வீரக்கடலை அணிந்த திருவடிகளை அன்புக்குள்ளே வைத்து என் அன்பாலே கண்டு கொண்டேன், பக்தியாலே கண்டு கொண்டேன், காதலினாலே கண்டு கொண்டேன் என்று சொல்லி உங்களை வடிவாக சொல்லுகின்றார். அது 200
285வது மந்திரம். 286 என்ன சொல்றார் என்றால், அறிதற்கு அறியவன், இந்த இறைவனானவன் இப்படியெல்லாம் அன்பால கட்டுப்பட்டு எனக்குள்ளே அறிஞ்சவன். என்ன சரியா? என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று கூறிய அந்த திருமணம் இறைவனை தன்னுடைய அன்பாலே கண்டவர். சரியா? அறியக்கூடியவர் அல்ல. பிரம்மாவின் அவன் அடிமையுடைய என்னுடைய ஆணவத்துக்கு அல்லது என்ன அறிய முடியாது. அவன் தந்தை அவன் பரம்பொருளாய் இவனானவன் ஆனந்தமயமானவன். அவன் இன்ப கணன் என்று சொல்வார்கள். இன்ப கணன், இன்பத்தை கனமாக வைத்திருப்பவன் இன்ப கணன். சத் சித் ஆனந்தம் என்று சொல்வோம். சரியோ? சத் என்பது உள்பொருள், சித் என்பது ஞானமான அறிவுப்பொருள், அந்த ஆனந்தம் என்பது மகிழ்ச்சிகரமாக இருக்கிற பொருள். அப்போ இறைவன் சத் சித் ஆனந்தம், சச்சு ஆனந்தம் என்று சொல்லுவோம். அதான் நாங்கள் இன்பகணன் என்று சொல்லுகின்றோம். அப்ப இந்த இறைவன் இந்த ஆனந்தமயமானவன். அவன் இன்பத்திலே சுவையாகும் அன்போடிவினை, இன்பத்தை தந்து நம்ம சொன்னது போல அந்த பெண் இன்பமும் அந்த பேரின்பமும் பற்றி சொல்லும் போது அந்த இன்பமாக இருக்கிற தன்மையை எங்களுக்கு அளிப்பவன் சொல்லுகிறார். பார்ப்போம். 286 நம்பனை நானாவித பொருளுமாகும் என்று உம்பரில் வானவர் ஓதும் தலைவனை இன்பனை இன்பத்திடை நின்று இரதிக்கும் அன்பனை யாரும் அறியகிலாரே. நம்பனை நானாவித பொருளாகும் என்றும் உம்பரில் வானவர் ஓதும் தலைவனை இன்பனை இன்பத்திடை நின்று இரதிக்கும் அன்பனை. சரியா? இருக்கும் அன்பனை மற்றது யாரும் அறியகிலாரே. நாங்கள் அதை அப்படி பிரித்து பார்த்துட்டு சொல்ல பார்ப்போம். நம்பனை, நம்பன்றது நம்பிக்கைக்கு பாத்திரமானவன். சரியா? கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்று சொல்லுவோம். கடவுளை நம்பினார் அவன் நம்பிக்கைக்கு எப்பவும் எங்களுக்கு ஒரு முழு பொருளா இருப்பான். நம்பிக்கைக்கு காவலாக பாதுகாப்பாக ஒரு உரியவனாக நம்ப தகுந்தனா இருப்பான். சரியோ? அவன் நம்பனை நானாவித பொருளாகும் என்று எல்லா பொருள்களிலும் உள்ளவன். நானாவிதம் என்று பலவிதமான பொருளை இருக்கிறவன். சரியா? நானாவித பொருள் வந்து சரப்பொருள், அசரப்பொருள், அது சடப்பொருள், அது சித்து பொருள். எல்லா உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள், அறிவுள்ள பொருள், அறிவற்ற பொருள், எல்லாத்திலையும் எல்லா பொருளையும் இருக்கிறான். வியாபகமானவன், வியாபகமாகவன், மற்றது வியாபியமாகவும் வைத்திருக்கிறான். எல்லா பொருளையும் தன்னுக்குள்ளே வைத்திருக்கிறான். அப்ப இறைவன் ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமானவன், எல்லா பொருளையும் தான் சேர்ந்திருக்கிறவன், ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்கிறவன். சரியோ? நம்பப்படத்தக்கவனும் எல்லா பொருளுமாக இருக்கிறவன் சிவன். சரியா? நம்புவர்களுக்கு புகலிடமாக, சரியா, புகலிடம் என்று சொல்லும்போது உனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கணி சிந்த நாடி உரா துணை தேர்த்தன பாசம் ஒருவர் தன்னிழலாம்பதி. நல்ல குளிச்சு பொருந்தி நிழலாக புகலிடமாக இருக்கிறவன் இந்த பதி, இந்த இறைவன். எங்களுக்கு இந்த பாசம் எல்லாம் இல்லாம போகும்போது உயிர்களுக்கு உற்ற துணையாக இருப்பான் இந்த பரம்பொருள். அதான் நானாவித பொருளாகும் என்று இல்லாம எல்லாத்துக்குள்ளையும் சேர்ந்தும் தனித்தும் ஒன்றைத்தும் இருக்கிறான். வானுலகம், உம்பர் என்ற வானுலகம், உம்பரில் வானவர், இந்த தேவலோகத்தில் இருக்கின்ற தேவர்கள் ஓதும் தலைவனை அவர்கள் போற்றுகின்ற, வணங்குகின்ற, போற்றி வழிபடுகின்ற அந்த முதல்வனை, மேலாண்மையனை, தேவர்களால ஓதப்படுகின்ற அந்த பரம்பொருளை. சரியோ? அந்த உம்பர் என்பது மேலான இடம் அல்லது
ஆகாய பெருவழி, சுவர்க்கலோகம், எப்படி பலவிதமாக சொல்லலாம். அதிலே இருக்கின்ற தேவர்கள், வானவன தேவர்களால வழிபடப்படுகின்ற அந்த தலைவன், அந்த முதல்வன். இன்பனை நமக்கு போல இன்ப வடிவானவனை, இன்பமயமானவனை, சரியா, இயற்கையான அந்த உண்மை அறிவை, இன்பத்தை பெற்றவனை, அறிவும் இன்பத்தையும் அளிப்பவனை. நான் முந்தி சொன்னது போல இன்ப கணன் என்று சொல்லுவோம். இன்பத்தை கனமாக கொண்டவன், நிறைய பெற்றவன் இன்பகணனை. இன்பத்திலே நின்று இரதிக்கும் அன்பனை, இன்பத்திலே நின்று இரதிக்கும், சரியா, இரதிக்கும் ஒன்றை ரசிக்கின்றது. இரதம் சுவை என்று சொல்லுவோம். இரதம் என்ற சுவை, சரியா. அப்ப அப்படி இந்த இன்பத்துக்குள்ளே இருந்து, சிவனுடைய இன்பத்திலே பொருந்தி மாளுகின்ற அன்பு வடிவானவன், சரியா. அந்த இன்பத்திலே இருந்து அதை அனுபவிக்கின்ற, ரசிக்கின்ற, சரியா, அந்த இறைவனை, இன்பத்திலேயே சுவைக்கப்படுகின்ற அன்பு வடிவானவனை. அப்ப இன்பம், இவர்களுடைய இன்பத்துக்குள்ளே இருந்து அவர்களுடைய இன்பத்தை அனுபவிக்கத்தக்க தன்மையை பெற்றவன், சரிதானே. சத்த பரிச ரூப ரசகந்தம்னு சொல்லுவோம், சரியோ. தன்மாத்திரை அல்லது அந்த ஐம்புலன்களை, சரியா, சத்த பரிச ரூப ரசம், அந்த ரசம் தான் இங்கே சொல்லப்படுகின்ற அந்த சுவை. இரதிக்கும் அன்பனை. அப்ப அவன் சுவைக்கத்தக்க இன்பத்தை தந்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய நிலையிலே உயிரோடு விளங்குகின்றவனை யாரும் அறியலாரே, எல்லாராலையும் அறிய முடியவில்லை. இப்படிப்பட்ட அன்பு வடிவானவன், எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடியவன், சரியா, முத்தியை கொடுக்கிறவன், உள்ளத்திலே குடியிருக்கிறவன், அவனுக்கு நானாவித பொருளாக இருக்கிறவன், நல்ல நம்பிக்கையுரியவன். ஆனால் எல்லாராலையும் அறிய முடியுதா என்றால் இல்லை, சரியோ. ஏனில்லை என்றதுக்கு அவன் சொல்லுவார், நானாவித பொருள் என்பது சரம், அசரம் ஆகிய பொருள். சரம் என்றது அசைகின்ற பொருள், அசரம் என்றது அசையா பொருள், அல்லது சடப்பொருள், சித்து பொருள். எல்லா பொருளையும் இருக்கிறவன், பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை பொருளையும் இருக்கிறவன். கீர்த்தி திருவள்ள மாணிக்க வாசகர் சொல்கிறார், வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் 100 100,000 இயல்பினதாகி. கீர்த்தி திருவள் 23 24 அடிகளை சொல்றார். இறைவன் பலவடி, பல்வேறு நானாவிதம்னு பல வேறு, அதான் வேறு வேறு உருவம் வேறு வேறு இயற்கையும் 100 100,000 இயல்பினதாகி இருக்கின்றவன் இந்த இறைவன். அவனை எப்படிப்பட்டவன் என்று, சரியா, என்னிறத்தன் எவன் என்று எழுதி காட்டுனாது என்று சொல்கின்றார். அது இறைவன் அப்படிப்பட்டவன். மற்றது சொல்லுகிறார் நம்பன். நம்பன் என்பது இந்த நம்பிக்கைக்கு உரியவன், எல்லாருக்கும் நன்மையை செய்கிறவன், அவனை வழிபடுகிறவர்களுக்கு, அவனை சரணடைந்தவர்களை எப்போதும் கைவிடாது காப்பாற்றி அருள் செய்கிறவன் தான் நம்பன். இரதிக்கும் என்பதை சுவைக்கின்ற, தித்திக்கின்ற, சரியா. இறைவன் இந்த சீவரது இன்பத்துல மகிழ்கிறவன், அவன் அந்த சுவைக்கிற தன்மை, இன்பத்தை அளிக்கிற தன்மை உடையவன் என்று சொல்லுகிறார். இந்த திருமந்திரம் 2807வது மந்திரத்தை எடுத்தீங்க என்றால், பயனுறு கண்ணியர் போகத்தினுள்ளே பயனுறும் ஆதி பரஞ்சுட சோதி அப்படின்னு சொல்லுகிறார். சொன்னது போல அந்த இரதிக்கின்றது சுவைக்கின்ற, இன்பத்தை அனுபவிக்கின்ற, இந்த ஆண் பெண் இன்பத்தை அனுபவிக்கிறத சொல்றார். அதான் பயனுறு கண்ணியர் போகத்தினுள்ளே பயனுறும் ஆதி பரஞ்சுட சோதி, அவன் ஆதியாகிய அந்த மேலான ஒளிமயமாக விளங்குகிறவன். பயனுறு கண்ணியர் தசம், தசம் என்பது சுவை, சுவை என்பது இன்பத்தை அனுபவிக்கிறது. இன்பம் என்று சொல்லும் போது இந்த பெண் இன்பமும் இறை இன்பமும் ரெண்டும் இன்பம்தான் என்று சொல்லி சொல்றார். 2807வது திருமந்திரத்தில் கூடத்தான் இதை சொல்லுகிறார். பயனுறு கண்ணியர் போகத்தினுள்ளே பயனுறு மாதி பரஞ்சுட சோதி, இந்த கண்ணியருடைய போகத்துக்குள்ளே இன்பத்தை அனுபவிக்கிறது போல பயனுறு மாதி பரஞ்சுட வீரர்களுக்கு எல்லா விதமான இந்த இன்பத்தையும் கொடுக்கின்ற அந்த சோதி வடிவானவன் இறைவனுடையத்தையும் இங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. உம்பர் என்பது
தேவருடைய உலகம் அல்லது வானுலகம். இன்பனை என்றது ஆனந்தமயமானவனே, சச்சிதானந்தம், இன்பகனம் என்று சொல்லுவோம். சரியோ? எப்படி பலவிதமாக சொல்லப்படுகின்றது. இப்போ தோத்து பார்க்கும்போது நம்பும் அடியவர்களுக்கு நன்மை அருள்பவனே, நம்பனே, நம்பும் அடியவர்களுக்கு நன்மை அருள்பவனே, அண்ட சராசரம் அனைத்திலும் உள்ள எல்லா பொருளும், அண்ட சராசரம் அனைத்திலும் உள்ள எல்லா பொருளும், சரப்பொருள், அசரப்பொருள், சடப்பொருள், சித்துப்பொருள், சரி, எல்லாவற்றிலும் அந்த சிவபெருமானே என்று எல்லாத்திலையும் இருக்கிற எதை கண்டாலும் சிவபெருமான், பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரணானந்தம் என்று சொல்லி தாய்மான சொல்கிறாரே, அப்படி எல்லாவற்றிலையும் சிவம், எல்லாத்திலையும் சிவனை காணுகிறது. சரியா? நாயிலையும் காண்றது, பூனையில காணலாம், கல்லையும் காணலாம், மண்ணிலையும் காணலாம். எல்லாவற்றையும் நாங்கள் சிவமாக கண்டால் அதை போல் ஒரு இன்பம் வேறு கிடையாது என்று சொல்லுகின்றார். என்று வானுலக தேவர்களும் வணங்கி துதிக்கும் தேவர் தலைவனை, எல்லா பொருளும் அச்சிவபெருமான் என்று வானுலக தேவர்களும் வணங்கி துதிக்கும் தேவர் தலைவனை, தேவாதி தேவனை, இன்ப உருவானவனை, இன்பமே வடிவானவனை, சச்சிதானந்தனை, இன்பகரனை என்றெல்லாம் சொல்லலாம். அவனை தேவரும் முழுதும் அறிகிறார், எல்லாராலையும் அறிய முடியாமல் இருக்கிறது. அவனோட அன்பு செலுத்தி, பக்தி செலுத்தி, அவனோட உணர்வோடு உணர்வாய் கலந்திருக்கிறவர்களுக்கு மட்டுமே அல்லாது இங்கே யோகிகளாலேயும் சித்தராலேயும் அந்த பத்திமை இல்லாம இருக்கும்போது காண முடியாது. அதான் முழுதும் அறிகிறார். எவராலும் அறிந்தறியா அளந்தறியா ஆற்றலுடையவன் இந்த பரமசிவன். எல்லாராலையும் முடியாது, இந்த பக்திக்கு மட்டும் அவன் சரியா காணக்கூடியவனா இருப்பான். அளந்தறியும் இயலாது. சரி, அறிகிறது இந்த ஞானத்தாலையும் அறியலாது. அளந்தறியலாண்டா அளவேளாலையும் அறியலாது. அளவை என்கிறது காட்சி அளவை, கருதல் அளவை, ஒரே அளவு என்று சொல்லுவோம். என்ன சரியா? பிரத்யட்சம் சரியோ? மற்றது இந்த கருதல் என்றது அனுமானம், மற்றது உரை என்றது ஆப்த வாக்கியம். இப்படி இந்த 3 விஷயங்களாலேயும் இவனை அறிய முடியாது. அவனை அறிகிறன்னு சொன்னால் இந்த பக்தி வசப்பட்டு சரியா பக்தியோடு சேர்ந்திருந்து அவன் இந்த கேட்ட சிந்தித்த தெளிகின்ற ஞானத்தை மட்டும் இல்லாது இந்த ஞானத்தை அறிவு பூர்வமாக உணர்வு பூர்வமாக அனுபவித்து அப்படி செய்யும் போது மட்டும்தான் அறியலாம். இந்த கருத்தை இங்கே விளங்கப்படுத்துகின்றார். நம்பனை நானாவித பொருளுமாகும் என்று உன்பரில் வானவர் ஓதும் தலைவனை, இன்பனை இன்பத்திடனின்று இரதிக்கும் அன்பனை யாரும் அறிகலாரே சொல்லி சொல்லுகின்றார். இன்னொரு பாடலை பார்ப்போம். 287. பிறவா இறவா பெருமான் நந்தி, அவன் ஆதியும் அந்தமில்லாத அருப்பெருஞ்சோதி. சரியோ? பதி பசுபாசம் என பகர் 3 பதியினை போல் பசுபாசம் அனாதி. அப்ப இறைவனும் அனாதியானவன். சரியா? ஆதி பிறவாதவன், சரியா? இறவாதவன், பிறவா இறவா பெருமான் நந்தி. இவன் பிறப்பும் இறப்பும் இல்லாதவன். அவன் ஒரு சுயம்பு மூர்த்தி. சுயம்பூர்த்தி என்றால் தானாக தோன்றினவன். பிறப்பும் இறப்பும் இல்லாத இறைவனை அன்பினால் வணங்கி பிறப்பு இறப்பை நீக்கிக் கொள்ளலாம். பக்தி பரவசத்தால அன்பை செலுத்தும் போது நம்ம சொன்னது போல சம்பந்தர் பாடின காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறை குவிக்கும். அப்படி வணங்கினவர்களை அவன் நல்ல அருளை தந்து பிறப்பை நீக்கிக் கொள்ளுவான். அன்பில்லாதவனை அதன் அறியான். அன்பில்லாதவர்களை அவன் கவனிக்க மாட்டான். சரியோ? நலமிலன் நன்னார்க்கு, நன்னினருக்கு நல்லன், சலமிலன் பேர் சங்கரன். சரியோ என்று சொல்லி திருவள்ளுவர் சொல்லப்படுகின்றது.
அதே போல அதே அப்பர் பெருமன் பாடுறார். சரியோ? தலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாள்தோறும் நல்குவா நலம் புலமிலராயிலும் குணத்து கேட்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. அப்படி இறைவன் என்ன சலமிலன் சார்ந்தவர்களால் நலமிலன். அப்படிப்பட்டவருக்கு தான் அரண் அறியாதவனா இருக்கிறான். பார்ப்போம். முன்பு பிறப்பும் இறப்பும் அறியாதார் அன்பில் இறைவனை யாம் அறிவோம் என்பர். இன்பப் பிறப்பும் இறப்பும் இலான் நன்றே அன்பில் அவனை அறியகிலாரே. முன்பு பிறப்பும் இறப்பும் அறியாதார் அன்பில் இறைவனை யாம் அறிவோம் என்பர். இன்பப் பிறப்பும் இறப்பும் இலான் நன்றி அன்பினில் அவனை அறிகிறாரே. சரியோ? பாருங்கோ, முன்பு பிறப்பும் இறப்பும் அறியாதார், முன்பு அவனை வணங்கி இறைவனை வணங்கி, சரியோ, முன்பிறப்பிலே அல்லது முந்தைய நாட்களிலேயோ நாங்கள் இறைவனை அவரை வணங்கி இந்த பிறப்பு இறப்பறியாத அந்த ஞானியர் அவர்கள் இந்த இறப்பு பற்றியலையோ பிறப்பு பற்றியோ ஒன்றையும் அறியாமல் இருக்கிறார்கள் என்றால் முன்பு நடந்து கொண்ட விஷயத்தை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. முன்பு நல்ல தவம் செய்யவில்லை, முன்பு நல்ல முடிவாக நல்ல காரியங்களை செய்யவில்லை. சரியா? இந்த முன்னுடைய வினையின் பயனாக அவர்கள் நல்ல காரியங்களை செய்யாமல் விட்டால், அப்படி இருந்திருப்பார்களா இருந்தால் அவர்களுக்கு அறிய மாட்டார்கள், இந்த பிறப்பையும் அறிய மாட்டார்கள், பிறப்பை பற்றியும் அறிய மாட்டார்கள். சரியா? தம் எதிரே நடந்து கொண்டிருக்கின்ற பிறப்பையும் இறப்பையும் அறிய இந்த இரண்டின் உண்மைகளை, இந்த பிறப்பு தன்மையில அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் முந்தி செய்த அந்த வினையின் பயனாக அறிய முடியாமல் இருக்கிறார்கள். சரியோ? அன்பில் இறைவனை யாம் அறிவோம் என்பது. சரியா? இப்படிப்பட்டவர்கள் நாங்கள் இறைவனை அன்பால அறியலாம் என்கிறார்கள். அன்பினால நாங்கள் அறிவோம் என்று பெருமாந்திருப்பார்கள். எல்லாரும் அன்பு இருந்தால், இந்த முன்பு பக்தி செலுத்தாமல் அன்பு செலுத்தாமல் இருந்து வினை செய்து இருக்கிறவர்களுக்கு அந்த பிறப்பையும் இறப்பையும் பற்றி அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் சிலர் என்ன அன்பு நிறைந்தவர்களாக பக்தி நிறைந்தவர்களாக இருக்கிறோம். அப்ப அவங்களை இறைவனை நாங்கள் அறிவோம், எங்களால அறிய முடியும் என்ற அந்த திருமுறையை போல இந்த ஞானியர் அந்த உண்மையான பக்தி வசப்பட்டவர்களால அறியலாம் நிகழ்கிறார்கள். அன்பால் நாம் அறிவோம் என்று இருமாப்பெய்வார்கள். சரியா? வடிவா சொல்கிறார், இருமாப்படைவார்கள். ஒரு இருமாப்பு இருக்கு, நாங்கள் இறைவனை உடைய அடியவர்கள், இறைவனுடைய பக்தி செலுத்துகிறவர்கள். சரியா? எங்களுக்கு அந்த இருமாப்பு இருக்கு, நாங்கள் ஒருவருக்கும் பணிய மாட்டோம், நாமார்க்கும் குடியல்லோ நம்மனை அஞ்சோம் என்று சொல்றாரே அப்பர். அது மாதிரி எந்த பயம் இல்லாமல் அந்த இருமாந்திருப்பார்கள். அப்ப இன்பமுடைய இறைவனை யாம் அறிவோம் என்பார்கள். இன்ப பிறப்பும் இறப்பும் இல்லான் நந்தி, இந்த நந்தியாகிய அந்த இறைவன் இன்பத்தால் வந்த பிறப்பும் இறப்பும் இல்லாதவன். இந்த கணவன் மனைவி சேர்ந்து உருவாகிற அந்த பிறப்பும் இல்லாதவன். இப்படி பிறப்பு இல்லை என்றால் அவனுக்கு இறப்பும் இல்லாதவன். அதான் இன்ப பிறப்பு. ஆண் பெண் சேர்க்கையால கூடி இன்பத்தை அனுபவித்து அந்த பிறக்கின்ற யோனிவாய் பிறப்பு இல்லாதவன். நம் முந்தி பார்த்த நாங்கள் அவன் சுயம்பு மூர்த்தியாக இருப்பவன். சரி, அந்த நந்தியம் பெருமான் இன்பமே வடிவானவன். அவன் இந்த மாயையில அடைந்த மக்களால அறிய முடியாதவன் தெரியும், பக்தியில அதுக்கு வசப்பட்டவன். அன்பில் அவனை அறிகிலாரே. அப்படி இருந்தும் சரியோ, இப்படி எல்லாம் அறியக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அறியலாம் என்று சொன்னா அவனை பற்றி எல்லாம் தெரிஞ்சு இருந்தாலும் சரியோ, மற்றவர்கள் இப்படி அன்பை செலுத்தி அவனை அறியாமல் இருக்கிறார்கள். சரியோ, அன்பு உள்ளவர்கள் அவனை அறிகிறார்கள், கொள்கிறார்கள், அவனை அவருடைய சேர்ந்து அந்த அவனுடைய அந்த இன்பத்திலே பேரின்பத்திலே ஊறி திளைக்கிறார்கள். ஆனால் இதை பார்த்து உணர்ந்தும் மற்றவர்கள் அன்பை செலுத்தி பக்தியை செலுத்தி அவனை அறியாமல் இருக்கிறார்கள், அவனை அவருடைய சேர்ந்து அவனை காணாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். சரி, அப்ப இறைவனை நாம் அறிவோம் என்பர், அன்பால் இறைவனை அறிவோம் என்று இருமாப்பர். சரியோ, அந்த இறைவன் அவங்க பக்தியால மேம்பட்டவர்களுக்கு அந்த ஒரு விதமான இறைவனுடைய அந்த சேர்க்கையால அந்த என்ன சொல்றது, ஒரு உரமான நெஞ்சு. சரியா? ஈர நெஞ்சினர்
பாரம் வீசன் பணியலார் உண்டிலார் சரியோ வீரம் என்னால் விளம்பும் தகைன்னு சொல்லி பெரிய புராணத்துல சேக்கலார் பாடுறார். ஆரங்கண்டிகை ஆடையும் கந்தையே சரியா மற்ற சொல்லி போட்டு சரியா வீர நெஞ்சினர் யாதும் குறைவிலார் வீரம் அந்த வீரன் தான் இருமாப்பு. அப்பர் பெருமான் பாடுகிறார் பாருங்கோ இருமாந்திருப்பன்களோ ஈசன் பல்கணத் தெண்ணப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்று அங்கு இருமாந்திருப்பங்கள் அங்க இருமாப்பு இருக்குது. நான் இறைவனுடைய அடியவன், எவரும் எதுவும் செய்ய முடியாது என்ற அந்த இருமாப்பு 4ஆம் திருவங்கமாலையில 4வது திருமுறை 9வது பதியத்துல 11வது தேவாரம் அதை பாடுகின்றார். சித்தியார் கூட சொல்லுவது சிவஞான சித்தியார்ல 12வது சூத்திரம் அது முருகா பார்ப்போம். செங்கமல தாளினைகள் சேரலொட்டா செங்கமல தாளினைகள் சேரலொட்டா அவருடைய திருவடிகளை சேராமல் திருமலங்கள் அறுத்து தடுக்கின்ற அந்த 3 மலங்களையும் அறுத்து செங்கமலத்தாளையும் சேர விட்டாம தடுக்கிறது இந்த திரிமலங்கள், இந்த மும்மலங்கள். அதை அறுத்து ஈசன் நேசருடன் சேர்ந்துட்டு ஈசனுடைய அந்த பக்தி வலையில ஆகப்பட்டவரோடும் சேர்ந்து பக்தி வலையில் படுவோன் காண்க சொல்கிறார். பத்தி கடலில் பதித்த பரஞ்சோதி என்றெல்லாம் மாணிக்க வரை சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த பத்தி மான்களோடு சேர்ந்து அங்கவர்தான் திருவேடம் அவருடைய வடிவம் சரியோ சொல்லுகிறார். இந்த திருவடிகள் எல்லாம் சரியா திருவடிகள் எல்லாத்தையும் காணுகின்றோம் இந்த அடியார் மேல. சிவனுடைய அடியாரும் சிவனே என்று பார்க்கிறது சரியா. செம்மல நோன்றால் சேரலொட்டா அம்மலங்களி அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் இல்லாத சிவ வேடமும் ஆலயந்தானும் அரண தொடுமே இறைவனாக காணப்படுகிறது சிவனடியார். அப்படித்தான் சொல்கிறார். வெறும் இறைவனுடைய அந்த பக்தரோடு சேர்ந்துட்டு அவர் திருவடிவம் அங்கவர்தம் திருவேடம் அவருடைய வடிவத்தை ஆலயங்கள் கோயில்கள் எல்லாம் அரணவே தொழுது எல்லாம் சிவனாக கண்டு வணங்கி இறங்கி தொழுது இறங்கி அவனை பாடிப்பரவி ஆடிப்பாடி ஆட்டம் எல்லாம் செய்து எங்கும் யாம் யாவருக்கும் எளியோம் அல்லோம் எங்கும் யாம் ஒருவருக்கும் எளியோம் அல்லம் எந்த இடத்திலையும் இவருக்கு நாங்கள் கீழ்பட்டவர்கள் அல்ல யாவருக்கும் மேலானோம் எல்லாருக்கும் மேம்பட்டவர்கள் என்று இருமாப்பெய்தி இந்த இருமாப்பு என்ற கதையை வடிவா சொல்லுகின்றார் இந்த சிவஞான சித்தியாரில். என்று இருமாப்பெய்தி திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்று திங்களை முடியிலே சூடுகின்ற அவருடைய அடியவர்கள் என்று சொல்லி திருந்திடுவர் சிவஞான செய்தி உடையோரே. இதெல்லாம் தெரிகிறார்கள். இறைவனோடு சேர்ந்திருக்கின்ற ஞானத்தை பெற்றவர்கள், இறைவனுடைய திருவருளை பெற்றவர்கள், சிவனுடைய பக்தியை பெற்றவர்கள், அந்த அவர்களுக்கு அந்த இருமாப்பு இருக்கும். அதுதான் இங்கே சொல்லுகின்றார். நாமார்க்கும் குடியெல்லாம் அப்படி சொல்லுகிறார். இருமாந்திருப்பங்கள் என்று சொல்லுகிறார். சரி யாவருக்கு மேலானோம் என்று இருமாப்பெய்தி என்று சொல்லுகின்றார். இப்படி இந்த பக்தியில பரவசத்துல உச்சம் இருக்கிறவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, யாவருக்கும் அஞ்ச மாட்டார்கள் என்று சொல்லுகின்றார். தொகுத்து பார்க்கும்போது முன்பிறப்பும் தொடரும் பிறப்பும் முன்பிறப்பும் தொடரும் இறப்பும் ஆகிய இரண்டையும் அறியாதவர்கள் அன்பினில் இறைவனை அறிவோம் என்பர். முன்பிறப்பும் தொடரும் இறப்பும் ஆகிய இரண்டையும் அறியாதவர்கள் அன்பில் இறைவனை அறிவோம் என்பர். அன்பில் இறைவனை அறிவோம் என்று விரும்பாந்திருப்பர். அவர்களுக்கு அந்த பக்தி பரவசம் மேலோட்டும் போது விரும்பாந்திருப்பார்கள். நந்தியம் பெருமான் இன்பத்திற்கு இலக்கான பிறப்பும் இறப்பும் இல்லாதவர். நந்தியம் பெருமான் சொல்லப்படுகின்ற அந்த இறைவனுக்கு பிறப்பும் இறப்பும் இல்லை. அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அவர் சுயமானவர், சுயம்புமூர்த்தியானவர். அவனை அன்பு மனங்கொண்டு வழிபட்டு
பிறப்பு இறப்பை போக்கிக் கொள்ள தெரியாதவர்களாக, பிறப்பு இறப்பை போக்கிக் கொள்ள தெரியாதவர்களாக இந்த மனிதர் இருக்கிறார்களே, சரியா? அன்பில் அவனை அறியகிலாரே என்று சொல்கின்றார். இந்த மனிதர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்று சொல்கின்றார். சரிதானே? முன்பு பிறப்பும் இறப்பும் அறியாதார் அன்பில் இறைவனை யாம் அறிவோம் என்பர். இன்ப பிறப்பும் இறப்பும் இலான் நன்றி அன்பில் அவனை அறியகிலாரே என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொண்டு நாங்கள் இப்போது உங்களுடைய